வரப்போகிற பொங்கலுக்கு நம்மளும் ஸ்வீட்டாக ரொம்ப சுவையான சக்கரை பொங்கலை நம்ம சேனல்லையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு டம்ளரில் 1/4 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அது நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு சூடு பறக்க நம்ம வறுத்துக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில். இன்னொரு டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பாசிப்பருப்பு நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அதையும் அரிசியோடு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதில் 2 டம்ளர் சேர்க்குறேன். மீதி 2.5 டம்ளர் தண்ணியை குக்கரில் சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மீன்வயல் சோக்கான இந்த பாசிப்பருப்பு அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு சிம்மில் 3 விசில்ஸ் விட்டுருக்கேன் நான். நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி சேர்த்து தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி தூசி கல் ஏதாவது டஸ்ட் இருந்தது அப்படின்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் அடுப்பில் இந்த வெள்ளைக்கரைசலை வச்சுட்டு நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு பிசுக்கு பதம் வர அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ கொதிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஒரு 4 ஏலக்காவை இடித்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்மளுக்கு அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு, மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கரண்டி வச்சு லைட்டாக 2 கிண்டும் பொழுதே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே வெள்ளைக்கரைசல் சேர்த்தோன்னா கொஞ்சம் அந்த அரிசி டெக்ஸ்சர் தெரியும், சாதம் டெக்ஸ்சர் தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கரைசலை நம்ம சேர்த்துக்கணும். இந்த டைமில் அடுப்பை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக கொஞ்சமாக நம்ம இந்த வெள்ளத்தை வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட எல்லா வெள்ளை கரைசலையுமே உள்ளே சேர்த்துட்டேன். ஸோ அது கொஞ்சம் கரெக்டாகவே எனக்கு இருந்தது. நீங்கள் கம்மி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு வெள்ளத்தை கரைச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் அந்த ஸ்வீட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கு. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பக்கத்தில் அடுப்புக்கு மாற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சைகளை சேர்த்துக்கலாம். திராட்சைகள் நல்லா உப்பி பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே சக்கரை பொங்கலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி கொடுங்க. நல்ல இந்த டெக்ஸ்சர் கரெக்டான டெக்ஸ்சராக இருக்குது. சப்போஸ் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுங்க. உடனடியாக பொங்கலை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இது வரைக்கும் நான் நெய் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ தான் மைல்டாக ஹீட் பண்ண நெய்யை ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி நெய் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே போதுமான அளவாக இருந்தது. ஸோ டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய்யை கூட குறைய மாற்றிக்கோங்க. இந்த சூப்பரான சக்கரை பொங்கல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.